Good evening to all. In this video, we are going to see 8th standard mathematics exercise 1.3. Exercise 1.3. First three sums we have seen in this last video. Now we are going to see the fourth sum. Verify the distributive law. Distributive law for A is equal to minus 1 by 2, B is equal to 2 by 3, C is equal to minus 5 by 6. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இத வந்து LHS னும் இத வந்து RHS னு வெச்சுவோம். முதல்ல இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம். அடுத்து இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம். ரெண்டு ஈக்குவல் அப்படினு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ LHS left hand side LHS னா left hand side is equal to A into B plus C. இது கண்டுபிடிப்போம். சரிங்களா? A into A க்கு என்ன பண்ணனும்? minus 1 by 2 into 2 by 3 plus minus 5 by 6. Next step minus 1 by 2 into 2 by 3 minus 5 by 6. Which is equal to, நம்ம என்ன பண்ணோம் 1 by 2 cross multiplication போட்டுருவோம். 3 6 are 18. சரிங்களா? 2 6 are 12 minus 3 5 are 15. அப்ப என்ன வரும் 1 by 2 into minus 3 by 18. அப்ப என்ன வரும் which is equal to minus 3 by 36 வரும். சரிங்களா? சப்போஸ் இத கட் பண்ணனும் என்ன வரும் 1 3 is 3 1 3 is 3 12 3s are 36. அப்ப minus 1 by 2 அப்படிங்கறத LHS ஓட ஆன்சர். அடுத்து RHS கண்டுபிடிக்கலாம். RHS என்ன? ரைட் ஹேண்ட் சைடு என்ன? A into B plus A into C. சரிங்களா? சரி. இப்போ A என்ன? minus 1 by 2 into B 2 by 3 plus minus 1 by 2 into minus 5 by 6. இப்போ பாருங்க சைன் டிசைட் பண்ணீங்கன்னா மைனஸ் ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்கு மைனஸ். இப்போ 2 கட் பண்ணிடுறோமா minus 1 by 3 plus minus into minus என்ன வந்துரும் plus வந்துரும். சரிங்களா? 5 by 12 இப்படி வந்துரும். minus 1 by 3 plus 5 by 12. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுவோம். minus 12 plus 3 5s are 15 divided by 3 12s are 36. அதாவது 3 12s are 36, 1 into 12 12, 3 into 5 15. என்ன வரும்? அப்ப இப்ப பாருங்க. அப்போ ரெண்டு ஆப்போசிட் சைன்னா கிரேட்டர் நம்பரோட சைனை போட்டுக்கணும். அப்ப 3 by 36 which is equal to 1 by 12. ஆனா இங்க நம்மளுக்கு minus 1 by 12 வந்திருக்கு. எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னா இங்க பாருங்க இங்க ஒரு மைனஸ் இருக்கா, இங்க நம்ம மைனஸ் போடல, இங்க மைனஸ் போடல, இங்க மைனஸ் போடல. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வந்துரும் பிளஸ் வந்துரும். அப்ப 1 by 12 தான் ஆன்சர் வரும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுது ஆன்சரே தப்பாயிருது. அதனால நம்ம என்ன பண்ணணும் கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம சம்ஸ் போட பழகிக்கணும். ஃபிஃப்த் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா A equal to 15 by 19. ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் வந்து 15 by 19 எடுத்துட்டு அடிட்டிவ் ஐடென்டிட்டியும் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. நமக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார்முலா தெரியும். A plus 0 equal to 0 plus A equal to A. சரிங்களா? இப்ப பாருங்க Aங்கிற இடத்துல 15 by 19 plus 0 equal to 0 plus 15 by 19 equal to 15 by 19. அதான் வரும். ஏன்னா இங்க 15 by 19 plus 0 னா அதேதான் வரும். 15 by 19 இதுவும் அதேதான் வரும். equal to 15 by 19. இப்போ இங்க என்ன எழுதணும்? additive identity verified அப்படின்னு சொல்லி எழுதணும். அவ்வளவுதான். hence additive identity verified. இங்க பாருங்க 15 by 19 into 1 equal to 1 into 15 by 19 equal to 15 by 19. அதேதான் வரும். 15 by 19 into 1 என்னது அதேதான். 1 into 15 by 19 is equal to அதேதான் equal to 15 by 19. அப்ப இங்க என்ன வரும்? hence multiplicative identity is verified அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுலயே இன்னொரு சம் கொடுத்திருக்காங்க minus 18 by 25. அதுக்கும் இதே தான் வரும். இங்க வந்து minus 18 by 25 minus 18 by 25 minus 18 by 25. அப்ப மூணு ஈக்குவலா வரும். சரிங்களா? இது அந்த சம்ம நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க.
இப்போ பாருங்க additive inverse and multiplicative inverse வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏக்கு வந்து -7/17 கொடுத்துருக்காங்க. அப்போ -ஏக்கு வந்து 7/17 வந்துடும். ஏன்னா மைனஸ் வந்து இங்கே இன்னொரு மைனஸ் ஆட் பண்ணனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். பாருங்க இதில் நம்ம அப்ளை பண்ணோம். ஏக்கு வந்து -7/17 சாரி இங்கே 7 தான் வரும் பிளஸ் மைனஸ் ஏ அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 7/17 ஏக்கு -7/17 மைனஸ் ஏக்கு 7/17 ஈக்குவல் டு 7/17 மைனஸ் 7/17 ஈக்குவல் டு 0 வரும். ஏன்னா இது கரெக்ட் தான். ஏன்னா ரெண்டுமே வந்து டினாமினேட்டர் சேமா இருக்கு, நியூமரேட்டர்ல ஆப்போசிட் சைனு, ஆனால் சேம் நம்பர். அப்போ 7 - 7 0, இங்கே 7 - 7 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ இது கரெக்ட். அப்போ இங்கே என்ன எழுதணும்? ஹென்ஸ் additive inverse is verified அப்படின்னு சொல்லி எழுதணும். இங்கே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் வரும். ஏ வந்து -7/17னா 1/ஏனா 1/-7/17 போடணும். அப்போ என்ன ஆகும்? 17 மேலே போயிடும். அப்போ 17 கீழே -7 இருக்கும். இங்கே இப்படி அப்ளை பண்ணோம்னா ஏக்கு வந்து -7/17 இன்டு மைனஸ் ஏக்கு வந்து 17/-7 ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? 1/a 17/-7 இன்ட்டு -7/17 இஸ் ஈக்குவல் டு 1 வரும். ஏன்னா எல்லாம் கட் ஆயிரும். சரிங்களா? இதுவும் அதே தான் வரும். அப்ப இங்க 0 is equal to 0 is equal to 0 வரும். இங்க 1 equal to 1 equal to 1 வரும். அப்ப இங்க என்ன வரும்? Hence multiplicative inverse is verified. Multiplicative inverse is verified அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். சரிங்களா? இங்க எழுதி இன்னொரு சம் இருக்குது இல்லையே 17/27. இதுதான் நம்பரை மட்டும் மாற்றி போடணும். இதுவே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். அந்த சம்மை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எக்ஸசைஸ் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.